டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ் எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுதே. பாஸ் நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ். DJI Mini 4 ப்ரோவோட லீக் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த Mini 4 ப்ரோவோட லீக் பார்த்துருந்தோம். பட் அந்த டைமில் லீக்கான இமேஜ்லாம் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இல்லை. சரி இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். பட் இப்போ உண்மையாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக DJI ரிலீஸ் பண்ண Air 3 ட்ரோனோட ஒரு சின்ன க்ளோன் மாதிரி தான் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக அதே மாதிரி இல்லை. பட் இந்த கிம்பல் பார்ட் பார்த்தீங்கன்னா Mini 3 சீரிஸ் ட்ரோனுக்கு வந்து அதே சேம் கிம்பல் தான். இதில் வந்து RC-N2 கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு RC-N1 மாதிரியே இருக்கும். பட் ஃபிசிக்கலாக நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணியுமே அதே வெயிட் 249 கிராம்ஸ்குள்ளே வந்து வர வச்சுருக்காங்க. ஸோ நானோ கேட்டகரியில் வந்து இது ஃபாலோ ஆகும். ஸோ நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ்லாம் தேவையில்லை. பட் இந்தியாவில் என்ன பண்ணிங்கனாலுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. லைசன்ஸ் வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா லைசன்ஸ் எடுக்கணும். அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். ஸோ இது வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸு. ஆக்சுவலாக அது இங்கே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, DJI Mini 4 Pro RC-N2 அப்புறம் Mini 4 Pro இந்த காம்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் கிட்டு. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் அண்ட் ஃபோல்டபுள் லெஸ் தென் 249 கிராம். DJIயோட எல்லா நானோ சீரிஸ் ட்ரோனுக்குமே வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து காமனாக வச்சுருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் ஆக்டிவ் ஆப்ஸ்டிக்கல் சென்சிங். இது ஆக்சுவலாக ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்னு சொன்னாலே போதும். பட் வித்தியாசமாக ஏதாவது போடணுமே சொல்லிட்டு ஆம்னி டைரக்ஷனல் ஆக்டிவ் ஆப்ஸ்டிக்கல் சென்சிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வரைக்கும் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக முன்னாடி இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஸோ நிறைய ஆங்கிள் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின் பக்கத்துக்கும் இங்கே ஒரு சென்சார் இருக்குது. இங்கே நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், கிளியராக இல்லை. பட் ட்ரோன் ரிலீஸ் ஆனவொடனே வந்து நமக்கு கிளியரான இமேஜ்லாம் கிடைக்கும், 360 ஆங்கிள் ஃபோட்டோஸுமே. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த பக்கம் தெரியுது, இந்த பக்கம் அதாவது மேல் பக்கம் கொஞ்சம் பின் பக்கமும் வந்து அந்த சென்சார் வந்து கவர் பண்ணுற மாதிரி இதில் தெரியுது. ஸோ ஆம்னி டைரக்ஷனல் சென்சார் எல்லா பக்கமும் 360 டிகிரிலுமே வந்து சென்சார் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ். ஃபோக்கஸ் ட்ராக் இருக்குது, வே பாயிண்ட் ஃப்ளைட், அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 3 ஃபீச்சருமே நம்ம லிச்சி மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் மேவிக் மினிக்கே வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் லிச்சி பார்த்தீங்கன்னா 2400 ரூபா கொடுத்து நான் அந்த டைமில் வாங்கியிருந்தேன். பட் நீங்கள் DJI Mini 4 Pro வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு DJI Fly ஆப்லேயே ஃப்ரீயாக இந்த ஃபோக்கஸ் ட்ராக் பண்ண முடியும். ஃபோக்கஸ் ட்ராக்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது உங்களை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அது உங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதுவே வந்து ட்ராக் பண்ணும், ஃப்ளை ஆகும். வே பாயிண்ட் ஃப்ளைட். வே பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மேப்பிங் பண்ணுறவங்க இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் யூஸுக்கு நமக்கு இங்கேயும் தேவைப்படாது. இந்த ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா நான் மேவிக் மினிக்கு லிச்சி ஆப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 2 இயர்ஸ் முன்னாடி. வே பாயிண்ட்னா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 சொல்லி வேறு லொக்கேஷனில் பக்கத்தில் வந்து பாயிண்ட் மாதிரி கொடுத்தோம்னா அப்படியே அந்த ஒரு பாயிண்ட்டாக போயிட்டு அது டச் பண்ணிட்டு வரும். அதான் வே பாயிண்ட் ஃப்ளைட்டு. அது Mini 4 Proவில் DJI Fly ஆப்லேயே இன்பில்ட்டாக இருக்குது. அடுத்து ஹைப்பர் லேப்ஸ். ஹைப்பர் லேப்ஸ்மே பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரோன்ஸுங்களில் இருக்குது, பெரிய ட்ரோனுங்களில். மினி சீரிஸில் ஹைப்பர் லேப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர் லேப்ஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளை பண்ணும்போதே வந்து ஒரே இடத்துல ட்ரோன் ஃப்ளை ஆகும். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஹைப்பர் லேப்ஸு. அப்புறம் 4K 100 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. Mini 3 Proக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4K 60 ஃப்ரேம்ஸ் Mini 3 Proவில். இதில் Mini 4 Proவில் பார்த்தீங்கன்னா 4K 100 ஃப்ரேம்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வேணும்ட்டே லிமிட் பண்ணி வைக்கிறது, ஒரு ட்ரோனுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மாடலில் 4K 120 வரும், இல்லை 5.3K 30 கொடுப்பாங்க Mini 5 Proன்னு சொல்லிட்டு. நம்மளே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது ஃபீச்சர்ஸ்லாம். அடுத்து வந்து HDR வீடியோ எல்லா மாடலுமே இருக்குது, Mini 3 Proலேயே இருக்குது. அப்புறம் 48 மெகா பிக்சல் ஃபோட்டோ, ட்ரூ வெர்டிக்கல் ஷூட்டிங். இந்த கிம்பல் வந்து அப்படியே வெர்டிக்கல் மூடாக மாறிக்கும். Mini 3 Proலையுமே இந்த ஃபீச்சர் இருக்குது. நார்மலாக நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லேயும் எடுக்கலாம். ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் மோட், இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் போனோம்னா இந்த மோட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 34 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம். என்னடா 34 மினிட்ஸ் கம்மியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கிட்டு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வராது. ஆக்சுவலாக அந்த கிட்டுமே ஒன்று இருக்குது, 47 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் வர மாதிரியான அந்த வேரியன்ட் இருக்குது. பட் அந்த பாக்ஸோட ஃபோட்டோ நமக்கு இப்போ கிடைக்கல, நான் அதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து ஃப்ளாக்ஷிப் 20 km ஃபுல் HD வீடியோ டிரான்ஸ்மிஷன். ஃபுல் HDனா வந்து 1080pயில் வந்து நமக்கு லைவ் ஃபீட் கிடைக்கும். 20 km கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு நமக்கு பேட்டரி இருக்காது. உண்மையாலே அதுக்கு வந்து நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது 20 km போகிறதுக்கு. இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேரியன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் ஃபோட்டோஸ் வந்து எக்ஸாக்ட் ஃபோட்டோஸ் இங்கே கொடுக்கல, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இங்கே நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் DJI Mini 4 Pro DJI RC2 கண்ட்ரோலரோட வருது. ஆக்சுவலாக ட்ரோனு Mini 4 Pro ட்ரோனு அப்புறம் RC2 கண்ட்ரோலர் இது தான். டச் ஸ்க்ரீன் வச்சு இந்த ஆண்டனா வச்சு வரும். இது லேட்டஸ்ட்டாக வந்து RC2 கண்ட்ரோலர். மொபைல் ஃபோனை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த காம்போ, அதாவது ஃபஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்புறம் அந்த கண்ட்ரோலர், இப்போ காமிச்சு டச் ஸ்க்ரீன் வச்ச கண்ட்ரோலர் மட்டும் ஸ்டாண்டர்ட் கிட்டாக வரப்போகுது. ப்ரைஸிங் நமக்கு வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ Mini 4 Pro RC-N2 இந்த காம்போ தான், இந்த பாக்ஸ் தான் வந்து இந்த 2வது வேரியண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா Mini 4 Pro ஃப்ளைமோர் காம்போ DJI RC2. ஸோ இந்த ட்ரோனு அதுக்கப்புறமா இந்த கண்ட்ரோலர் வச்சு ஃப்ளைமோர் காம்போ எக்ஸ்ட்ரா பேட்டரிஸு, பேகு, அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ், ப்ரொப்பலர்ஸ், அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்டு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளைட் டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 47 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் வருது இந்த காம்போ. இதுதான் எல்லாருமே மோஸ்ட்டாக வாங்குகிற காம்போ. Mini 4 Pro ஃப்ளைமோர் காம்போ ப்ளஸ் RC2.
இந்த கண்ட்ரோலர், அப்புறமா வந்து உங்களுக்கு 47 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் தரக்கூடிய பேட்டரி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வந்துடும் ஒரே காம்போவாக. ஸோ இந்த மாடல் தான் வந்து நம்ம ரிலீஸ் ஆச்சுன்னா வாங்குவோம். மோஸ்ட்டாக நிறைய இடத்துல கிடைக்கிறது இந்த வேரியண்ட் தான். ட்ரோன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அதோட டீட்டெயில் ஸ்பெக்கு, அதுக்கப்புறமா வந்து ப்ரைசிங் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு செப்டம்பர் 15 வந்து ட்ரோன் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி லீக் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கே வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ட்ரோன்கள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.